வணக்கம். உங்கள் பேர் சார்? கிருஷ்ணமூர்த்தி. எங்கேருந்து வரீங்க? கிளம்பந்துலேருந்து வரீங்க. எந்த வருஷத்துலேருந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு? 2013 10 வருஷம். எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. அக்கா பையன். ஓகே. அவங்களாம் நல்லா இருக்காங்களா? என்ன படிக்கிறாங்க? இப்போ 6th படிச்சிட்டு. சூப்பர் சூப்பர். இப்போ அங்கே எங்கே இருக்காங்க? இப்போ அத்திப்பள்ளியில் இருக்காங்க. அத்திப்பள்ளி. ஓ, அத்திப்பள்ளியில் இருக்காருங்களா? ஓகே. அக்கா மாமா தான் அங்கே இருக்காங்க. ஓகே. ரெண்டு பசங்களும் நீங்க தான் பேர். எக்ஸலென்ட். எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அது இல்லாம எங்க பெரியப்பா பசங்களுக்கும் அவங்க எங்கே இருக்காங்க? தேனிக்கோட்டை. தேங்கனிக்கோட்டை. சூப்பர். அவரு அவங்க உங்க பெரியப்பாண்டிங்களா? அவங்க பேருங்க? மஞ்சுநாதன். சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ கிட்டத்தட்ட பரம்பரையாக வரீங்க. எப்படி இருக்குது ரிசல்ட்டுங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. எல்லாருமே ஹாப்பி. ஸோ இப்போ ரேங்கிங் எப்படி எடுத்துன்னு இருக்காங்க? எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா படிச்சிருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். கைடன்ஸ்ல எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலும் மாற்றியும் இப்பயும் இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா ரேங்கிங் வரும். ஸோ அப்போ நியூமராலஜி எந்த அளவுக்கு பாசிட்டிவ் தெரியுது. சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சொத்து சேர்த்தா போதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு முட்டா பையில பெற்று நீ வச்சுங்க. ஸோ அந்த சொத்தை அவன் அழிச்சிருவான் அந்த அறிவு இல்லைன்னா. கரெக்டுங்களா? ஸோ ஒரு எறும்பு கூட அறிவு இருக்கு, ஆனால் அதை பயன்படுத்த தெரியணும். இப்போ நம்ம தான் சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜப்பான்கார மூளை பயன்படுத்தலாம், இந்தியாக்கார மூளை புதுசாக இருக்கும். அந்த மாதிரி ஸோ அந்த மூளையை பயன்படுத்துறது தான் குரு. ஸோ நம்ம அந்த நல்ல பேரை டியூன் பண்ணிட்டு அந்த லக்கி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி போட சொல்ல என்ன ஆகும்னா நமக்குள்ள இருக்க என்ன திறமை அது வரும். உதாரணமாக எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த தோனி ராஞ்சியில் இருந்தார். ஸோ திறமை ப்ளஸ் அதிர்ஷ்டம் இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் திறமையை காட்டினா மட்டும்தான் வேர்ல்டு கப் வாங்கி வர முடியும். அங்கே போய் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனா தான் பாஸ் பண்ண முடியும். ஐயப்பா சொல்லிட்டு போய் கரண்ட்டில் போய் கை வச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணார்? காப்பாற்றணும். முட்டாளாக இருக்கிறான்னு நினைப்பார் அவர். அதை தான் நான் சொல்ல வர்றது. ஸோ அப்போ அந்த நியூமராலஜி எந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ எதுக்கோசம் வந்திருக்கீங்க? எக்ஸலென்ட். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கோ நக்கோடா டைரி. ஓகே. ஸோ இப்போ இருக்க இந்த லாக்டவுன் எல்லாம் எவ்வளோ பார்த்துருப்பீங்க கஷ்டங்கள் எல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த 2023 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் பெரிய வீழ்ச்சி இருக்குது உலகத்துக்கு. ஸோ அப்போ நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப பெரிய அளவில் பிஸ்னஸ்லாம் பண்ணாமையோ இருக்கிறத காப்பாற்றிட்டு நிம்மதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஷேர்ஸில் என்ன பண்ணோம், அப்பப்போ விழுது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருப்போம். உதாரணம் RVNL 30 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஜாக்பாட்டை 30 ரூபாய்க்கு வாங்கினவனுங்களாம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 114 ரூபாயில் இருக்குது. ஸோ 1 lakh போட்டிங்கன்னா இவங்க கெட்டிங் 3 lakhs ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். ஷேர்ஸ் ஈவன் யூனியன் பேங்க் சொன்னேன் 30 rupees இருந்தது. ஐ கிவன் த கைடன்ஸ் 96 போச்சு. அதை தான். ஸோ நம்ம 1 year வெயிட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் நான் சொல்கிறேன் 5 வருஷம் வெயிட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு ஜாக்பாட்டை ஸோ அதெல்லாம் அதை பயன்படுத்தி அந்த காசு என்ன பண்ணலாம், நம்ம நிலமா வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டணும்னா இந்த LIC லோனு அது எது போய் மாட்டிக்காமல் புத்திசாலித்தனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும் பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் வாங்க லோன் கொடுத்துருவாங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கட்டின்னு தான் இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஓகே சார், தேங்க்ஸ் a lot ஃபார் கம்மிங். ஸோ நன்றி. ஸோ எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்லுங்கள். ஸோ வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.